வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளிச்சு தான் வச்சிருக்கு. சில விஷயத்த சந்தோஷமாக, சில விஷயத்த சங்கடங்களாக, தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ மன நிம்மதியும் அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும். விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லை அப்படின்னா 1000 காரணங்கள். இதுதான் மனுஷங்களோட எண்ணங்களும் கூட. வருத்தத்தை பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான் புரிஞ்சுப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அதை ஒரு கதை மாதிரி தான் கேட்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதை கூட கேட்க விரும்ப மாட்டாங்க. அன்பு நிறைஞ்ச உலகத்தில் எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா பணமோ பொருளோ இல்லை. பாசத்தோட ஒரு பார்வை, அக்கறையோட சில வார்த்தைகள், அவ்வளவுதான். யாரோ ஒருத்தங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம கிட்ட முகத்தை சுளிக்கிற எந்த உறவும் கண்டிப்பாக நம்மளுக்கானதாக இருக்காது அப்படின்றதான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டில் ஒன்று பேசுவாங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கிறவங்களோட உறவை நம்ம நாடாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. பழி வாங்குறது வீரம் கிடையாது. அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறது தான் பார்த்திங்கன்னா உண்மையான வீரம். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் பால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம மட்டும் சரியாக இருந்தால் போதாது, நம்மளோட சேர்க்கையும் சரியாக இருக்கணும். ஞானிகள் கிட்டையும் மிக சிறந்த ஆசான் கிட்டையும் என்னதான் நம்ம கற்று தேர்ந்தா கூட உங்களோட வாழ்க்கையில் உங்களோட சொந்த அனுபவங்கள் மட்டுமே உங்களை தலைச்சிறந்த மனிதனாக்குற வல்லமை கொண்டது. காணாமல் போனவங்கள தேடலாம், அதில் கொஞ்சம் கூட தப்பில்லை. கண்டும் காணாமல் போனவங்கள தேடி உங்களோட வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. எதிர்காலம் அப்படின்றது முக்காலத்தோட ஒரு காலம் மட்டும் இல்லை. நம்மளை ஏளனமாக பேசும் சில பேருக்கு நம்மளுக்கு கடவுள் நிரூபித்து காட்டுறதுக்கான பொற்காலமும் கூட. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யார்கிட்டையுமே பேசாதீங்க. எப்போவுமே உங்களோட வார்த்தையை விட உங்களோட அமைதி உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா யாரையுமே குறை சொல்லாதீங்க. மற்றவங்கள குறை சொல்லி நிறைவுபடுற யாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் மன நிறைவை அடைகிறதே கிடையாது. வேதனைப்படுத்தினவங்கள வேரோட மறந்துடுங்க. அன்பு செலுத்தினவங்கள ஆயுள் வரைக்கும் நினச்சிட்டே இருங்க. தெரிஞ்ச சில பேர்கிட்ட கொடுத்த பணமும் தெரியாத சில பேர்கிட்ட காட்டின பாசமும் பல சமயத்தில் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறதே கிடையாது. கொடுக்கறது சிறுசு தானே அப்படின்னு நினச்சி தயங்காதீங்க. அதை வாங்குறவங்களுக்கு ரொம்ப பெருசு. ஒரு விஷயம் சிறுசு தானே நினச்சி நம்ம அடுத்தவங்க பொருள் தானே அப்படின்னு தெரியாமல் கூட நம்ம எடுத்துக்க நினைப்போம். ஆனால் அது இழந்தவங்களுக்கு மிகப்பெரிய வலியை கொடுக்கும். வார்த்தைகளை வச்சு விவாதம் செய்யாதீங்க. சில வார்த்தைகள் மரணம் வரைக்கும் வதைக்கும். பேசுகிற அவசியம் வந்தால் பேசிடுங்க, எதிர்க்கிற அவசியம் வந்தால் எதிர்த்துருங்க. ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் அடிமை தான் ஆயுள் வரைக்குமே. தகுதி இல்லாதவங்க கிட்ட விவாதிக்காதீங்க. அவங்கக்கிட்ட விவாதம் பண்ணுறனால உங்களோட தகுதியும் கண்டிப்பாக குறையும். ஆனால் அவங்களோட தகுதின்றது உயர்ந்துடும். உங்களை தூக்கி எறிஞ்சா வருந்தாதீங்க, வாழ்ந்து காட்டுங்க. உங்களை தேடி வர்ற அளவுக்கு அவங்களோட கற்பனைக்கு பதில் சொல்கிற அவசியம் இல்லை. நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியாததா பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு தெரிய போகுது. வேண்டாததை கண்டு அமைதியாக விலகிக்கிறவங்க 1000 வார்த்தைகளை பேசி தர்க்கம் செய்கிறவங்கள விட வலிமையானவங்க. நல்ல மனுஷங்களை நீங்கள் காயப்படுத்தினீங்கன்னா சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் சத்தம் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து விலகி வெகு தூரம் சென்றுவாங்க. யார் ஒருத்தங்க மற்றவங்களோட வேலையில் வீணாக தலையிடாமல் தன்னோட வாழ்வின் கடமைகளை அறிவோடையும் கவனமாகவும் அக்கறையோடையும் கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அபரிதமாக வந்து சேரும். யாருக்கும் விளக்கம் கொடுத்து உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க. அவங்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் அவங்க காதில் விழும். ஒருத்தங்க இறந்த பிறகு பிணத்தோட பிணமாக நிற்கிறத விட உயிரோடு இருக்கும்போது அன்போட உயிருள்ள மனுஷனாக இருங்க. நம்ம ஒரு நாள் இறக்க போகிறோம் அப்படின்றத நினைக்காம இருக்கிறது கூட மிகப்பெரிய அறியாமை தான். நம்மளை காயப்படுத்த பல பேர் இருந்தாலும் மருந்தாக சில பேர் இருப்பதால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நகருது அப்படின்றத இங்கே நிறைய பேர் லைஃப்பில் அனுபவிச்சுட்ருக்க உண்மையும் கூட. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும்